வெறும் புளியை மட்டும் சேர்த்து புளிச்சாறு வைக்க போகிறோம். அதுக்கு இந்தளவுக்கு புளி எடுத்துக்கலாம். புளியை வந்து கழுவிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். இதில் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த புளிச்சாறு வைக்கிறதுக்காக புளியை கரைச்சிட்டு வடித்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சீரகம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இடித்து வச்ச பூண்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இப்போ கருவேப்பிலை. பூண்டும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. கிராமத்துலலாம் வந்து இதை புளிச்சாறுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து தக்காளி போடாமல் இந்த மாதிரி வச்சோம்னா புளி ரசம் தான் சொல்லுவோம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜெல்லாம் ஹெவியாக சாப்பிட்டு இந்த ரசம் சாப்பிட்டோன்னா சீக்கிரமாகவே ஜீரணமாகும். இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு 2 நாள் ஆனாலும் நம்ம சூடு பண்ணாமலே சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பச்சை புளியிலேயே கூட பச்சை மிளகாய் போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து சுடு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றாங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. நான் அந்த மாதிரி பண்ணினதில்லை. தக்காளி விலை உயர்வாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி தான் ரசம் வைப்பேன். நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதில் வந்து நான் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை இதுலேயே போட்டு கொதிக்க வச்சோம்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். அதனால் பாத்திரத்தில் மல்லி இலையை போட்டுட்டு நம்ம ரசம் எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிட்டோம்னா நல்லாயிருக்கும். சூடான சாப்பாட்டில் இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி, புதினா சட்னி, வேர்க்கடலை சட்னின்னு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி முட்டை ஆம்லேட் போட்டிருக்கோம். இதுவே போதுமானதாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.